சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் சின்ன நீ என்ன தேடுறீங்க? என்ன நீ என்கிட்ட பேச மாட்டீங்களா? என் சார்ஜர் எங்க வச்சேன் காணோம். அண்ணி நில்லுங்க நீ. ஏன் நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? என்னது என்ன சொன்ன? நான் உன்கிட்ட பேச மாட்டேனா? உனக்கு தானமா இப்பெல்லாம் நான் பேசினா பிடிக்கவே மாட்டேங்குது. அப்புறம் என்ன பேச சொல்ற? என்ன அண்ணி, என் சிச்சுவேஷன் நல்லா தெரிஞ்ச நீங்களே இப்படி எல்லாம் பேசலாமா? உன்னோட சிச்சுவேஷன் தெரிஞ்சதுனாலதான் இப்படி எல்லாம் நான் பேசுறேன். ஏன் அண்ணி, என் குடும்பத்தோட நல்லதுக்காக நான் என் காதல தியாகம் பண்றது தப்பா? உன்னோட காதல நீ தியாகம் பண்றது தப்பே இல்ல. ஆனா உனக்காக அந்த கௌதமா அவனோட காதல தியாகம் பண்ண சொல்ற பாத்தியா, அது ரொம்ப பெரிய துரோகம். பரவாயில்ல அண்ணி, என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக அவங்களோட நல்லதுக்காக நான் கௌதம்க்கு துரோகம் பண்ணவளாவே இருந்துட்டு போயிடுறேன். நான் சத்தியமா சொல்றேன் ரோஹிணி, என் லைஃப்ல உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதிய நான் பார்த்ததே இல்ல. உனக்காக உயிரையே விட போன கௌதம விட உங்க அண்ணன் பார்த்த மாப்பிள்ள குமரகுரு உனக்கு பெருசா போயிட்டான்ல? இல்ல அண்ணி, என் அண்ணன் எனக்கு பெருசா போயிட்டாரு. அப்போ அந்த அப்பாவி கௌதம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல உனக்கு? அவ என்ன தப்பு பண்ணா? உன்னை உண்மையா காதலிச்சதை தவிர வேற என்ன பாவம் பண்ணா? சொல்லு ரோஹிணி. நான் உன்னோட சின்ன அண்ணியா இல்லாம உன்னோட மனசாட்சியா உனக்கு எதிரா நின்னு நான் கேள்வி கேக்குறேன். எனக்கு பதில் சொல்லு. சின்னண்ணி, நான் இப்படி சொல்றேனேன்னு என்ன தப்பா மட்டும் நினைக்காதீங்க. நீங்க இப்படி கௌதம பத்தி தான் பேசுவீங்கன்னா இனி நீங்க என்கிட்ட பேசவே வேண்டாம் அண்ணி. நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என்ன பார்த்தா இப்படி சொல்ற? அது சரி, 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்ற அந்த குமரகுருவும் அந்த ஃபேமிலியும் உனக்கு பெருசா போயிட்டாங்கல்ல? அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. அப்படிதான் ரோஹிணி, அப்படிதான். உன்னோட பேச்சையும் நடவடிக்கையும் பார்த்தாதான் நல்லா தெரியுதே. உனக்கு காதலோட வலியும் வேதனையும் சரியா புரியல. இருக்கிறப்போ அதோட அருமை தெரியாதுன்னு சொல்ற மாதிரி அந்த கௌதம் அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பையன். உன் அன்பு மட்டும் போதும், உன் காதல் மட்டும் போதும்னு சொல்லி உன் காலடியில விழுந்து கிடக்குறான்ல, அதான் உனக்கு ரொம்ப அலட்சியமா இருக்கு. உண்மையான காதல் உனக்கு கசக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப நீ ஒதுக்குற இந்த காதலால உன் வாழ்க்கை பூராவும் கசப்பாவே இருக்க போகுது. அப்புறம் கௌதமும் கிடைக்க மாட்டான், அவனோட காதலும் உனக்கு கிடைக்காது. உண்மையான அன்புக்கு ஏங்குறப்ப அது கிடைக்கலனா அதை விட கொடுமையானது வேற எதுவுமே இல்ல. அந்த கொடுமைய நீ கூடி சீக்கிரமே அனுபவிக்க போற. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தெளிஞ்ச குட்டையில கல்ல விட்டு எரிஞ்சாச்சு. ரோஹிணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இனிமே கௌதமா அவளால விடவே முடியாது. சின்னவள, இந்த ரூம்ல மாத்திரை டப்பா இருக்கு, எடுத்துட்டு வா. சரி பாட்டி, இரு ரேவதி, நான் எடுத்துட்டு வரேன். மா, தண்ணி எடுத்துட்டு வாமா ரேவதி. சரி பாட்டி. இந்த பாட்டி குடுமா. பாட்டி, நைட்டுக்கு இந்த மாத்திரை தானே பாட்டி? அதுல இருந்து ஒண்ணே ஒண்ணு கொடு. நாங்க பிரபு, உன் தம்பி கிட்ட பண விஷயமா கேட்டு பாத்தியா? நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணப்பா, ஆனா அவன் என்கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இல்ல.
என்னையா நீ இப்படி சொல்ற? பணத்துக்கு நம்ம இப்ப என்னதான் பண்ண போறோம்?